என்ன தைரியம்டா உனக்கு? என்ன பாருடா நீ. போடா நீ தாடா. என்ன பண்ற? பின்னாடி மூளை கலங்கிடா. நண்பன் கிட்ட எதை சொல்றது எதை மறைக்கிறதுன்னு கூட தெரியாதா உனக்கு? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மர்ம பிரதேசத்தில் மிதிக்காதீயா. ஆமாடா. நின்னுட்டியா நீ? அம்மா காப்பாத்துங்கம்மா, அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா. அவளை பத்தியே பேசிட்டு அங்கேயே பூந்துட்டிய அடைக்கலமா? நீங்க தாங்க எப்படியாவது காப்பாத்துடுங்க. அப்பாவிங்களா இவனுங்களா? மூஞ்ச பாருங்க, பேரி காத்துன மாதிரி. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்னடா கேட்டீங்க? வெக்கம் கேட்டவங்களா? கேளுங்கடா. சுமதி பொண்ணு, சுமதி பொண்ணு நல்ல பொண்ணுடா, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, இடம் புடிச்சுக்கடா, புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கடா. சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே. நிறுத்துக்கடா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றீங்க. காதல் நாராசமா பாயுது. அதை விட என்ன ஒரு பாழும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாமே. நான் உங்களை பாழும் கிணறு சொல்லல. அப்படி சொல்லல. ஆனா நீ சொன்னதை அதுக்கு நிகர்னு சொல்றேன். நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அவன் என்ன சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பொறுக்குமா எனக்கு? நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பாத்தியாடா, வரம்பு மீறிட்டேனா? அவங்களுக்கு எப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன். நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்டேன். தோழிகளே, நீங்களே உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. சும்மாவே சொல்லுங்க. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இது கட்டிக்க முடியுமா? இது பொண்ணா? இது பின்ன பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவைதான் கட்ட தெரியுமா? வெக்கப்பட தெரியுமா? இங்க யாரா வேலை? சொல்லுங்கடா, யாரா வேலை? இங்க வேலை இல்லைங்க, கோலம் தான் இருக்கான். இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சுமதியோட தாய் மாமன். ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தைய கலாட்டா பண்ணுவீங்க? அந்த குழந்தைய நாங்க கலாட்டா பண்ணலீங்க, அந்த வேலை தாங்க பண்ணா. வேலா மேலேயே இரு, கீழே வந்துடாத. இங்க ஒரு புல்புல் தாராமீச வந்து ஏண்டா சடாப்னா அவரு என்னடா பெருசா அமக்களம் பொண்ணு. வேலா, இந்த புல்புல் தாராமீசக்காரரு சுமதியோட மாமாவா? இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அந்த இது வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. இது ஏதாவது சொல்லுங்களேன்டா. ஓ, நீதான் வேலனா? என்ன சாரி சார். அவர் மிஸ்டேக் நீ ஏன் சாரி சொல்ற? விருந்தோம்பல்டா. சரி விட்டுரு. சாரி சார். என்ன மேன் விருந்தோம்பல்? அது தமிழ் வார்த்தை சார், விட்டுருங்க சார். நீதான் வேலனா? ஆமா சார். நான் கேட்கிற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார். உங்க அப்பா பேர் என்ன? எஸ் சார். அது அவர் பேர் வேற சார். இனிஷியல் எஸ் மாதிரி இது முதுகு அரிக்குது சார். நீதான் எங்க வீட்டு பண்ண கரெக்டா பண்ணியா? எஸ் சார். சார் அது அவன் குரல் சார். என்னுடைய பதில் வந்து நோ சார். நாங்க பதில் சொல்றோம் சார். சார் சார், இதுக்கு மேல அவங்ககிட்ட கேட்காதீங்க சார். மத்த பொருள் நாங்க சொல்றோம் சார். நீங்க உட்காருங்க சார். கிட்ட வராத, காலம் மிதிச்சிருவாரு சார். உங்களுக்கு காளி அண்ணன் தெரியுமா சார்? எனக்கு காளியே தெரியாது. அவங்க அண்ணன் எப்படியா தெரியும்? யாரா அந்த காளி அண்ணன்? சும்மா உனக்கு தெரியாது, அவர் தான் உங்க அப்பா. எனக்கு தெரியாம அப்பாவா? டேய் சார், கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியுமே. அவர் பையன் தான் சார் இவரு. அடேடே, காளி அண்ணன் கவுண்டர் மகனா இவன்? சார் இல்ல சார், மூணாவது பையன் சார். இப்படிதான் சார், பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார். சார் சார் இல்ல சார், அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார். சும்மாவா வந்தா? அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலேயே முழுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார். இவன் அப்பாங்கிற இத பாரு, தலைமையில ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா? சிச்சி, அதை சொல்லவில்ல. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க. இவன் கூட கதவை திறந்துட்டு தான் சார் வந்தா. நீ ரொம்ப வேடிக்கை பேசுற. மிஸ்டர் வேலன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கல? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன். பாய் பாய் பாய். புல்புல் தாரா போயிடுச்சு. பாவிங்களா, இப்படி டூப் அடிக்கிறீங்க? சும்மாறா, உங்க அம்மா என்ன சொல்லிருக்கு? 1000 டூப் புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு. இப்ப எவ்வளவு ஆச்சு? 500. இன்னும் 500க்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அலையிறோம். அதுக்காக இப்படியா? என்ன பேரு? காளி அண்ணன் கவுண்டர். அந்த மாதிரி யாருமே இல்ல இருக்கார், மில் ஓனர். டேய், இப்ப வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுலாமா?
அடாடாடா, என்ன பண்ணுவது, என்ன அடக்கம் ஒடுக்கம், கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க, தேர்தல் நிக்க போறானுங்களா? ஐயா, தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. என்ன நன்றி 5 பேர் சொல்றீங்க? நீ ஒருத்தன் தானே சொல்லணும். பொண்ணு பேர் பாஞ்சாலியா? இல்லீங்க, சுமதிங்க. பாத்தீங்களாடா, உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு. பாஞ்சாலி நல்ல பேர் தானே. ஐயா, உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே. 501. ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சோப் எல்லாம் கேக்குற? அவன் 501வது பொய்ய சொல்றாங்க. ஐயா, 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம், 501வது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கிறதா எங்களுக்கு. காப்பிகள் இல்ல ஒண்ணு இல்லைங்க, அசிங்கமா ஏதோ கேக்குறான். கேளு, குடிச்சிட்டு போலாம். போடா, இந்த மரங்க. வாங்க வாங்க. காத்திருந்த கண்களே, மிஸ்டர் வேலனை எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க? அநேகமா அந்த கேஸ் நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எமர்ஜென்சி வார்டுல போய் பாருங்க. வேலை தப்பிச்சிட்டாரா? உங்ககிட்ட இருந்து வேலை தப்பிச்சிட்டாரா? பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, 6 படை வீடு கொண்டவனு, எங்க வேலை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலனுக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரையும் போய் வரு. காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலை பழப்பானா? டவுட் தாண்டா. நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கி தரோம் அந்த பத்திரகாளி. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கொலைகாரி இல்ல. என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. தெரிஞ்சுதான் அந்த கமலாட்டி ஆளைய தீர்த்துருப்பானா? இத பாருங்க, நான் அவரை உடனே பாக்கணும். அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கைய காலெல்லாம் கருத்தறியா கலட்டி இந்த பக்கம் தான் கொண்டு போறாங்க. கடைசியா கொண்டு போறது கையா காலாடா? காலு காலு காலு. ஐயோ, இப்ப அவரு எங்க இருக்காரு? அள்ளி போட்டு போயிருக்க. நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? ஆனா உன்ன இத தூக்கப்படாது. டவுன் டவுன். டாக்டர், வேலன் வேலை என்ன பம்பு செட்டு மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு இல்ல, வேலை பார். ஏதோ 1-2 வார்த்தை பேசுவான், முயற்சி பண்ணி பாரு. வேலன், ஏதோ தெரியாம எங்க மாமா இப்படி பண்ணிட்டார். என்ன மன்னிச்சிருங்க வேலன். ஏதாவது ஏதாவது பேசுங்க வேலன். 1 அப்புறம் 2. வேலன், உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். டாக்டர், இவர் 1-2 மேல பேசவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா, ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா. பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டை இருக்கு, இதுல எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது? பத்தாதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது. அம்மணி, 1-2 சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றா. இனி 3 சொல்றதுன்னா முடியா நரைச்சு போயிடும். நாங்க வர்றோம். டேய் வாங்க போலாம்.